இந்த வீக்கு நம்ம மூவி பார்க்க போகலான்னு சொல்லி எந்த படம் பார்க்கலாம்? இந்த வீக்கா இந்தியன் 2 போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன தனுஷ் படம் டைரக்ஷன் பண்ணி நமக்கு வந்து ராயன் ஒரு படம் வருது. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? படமா தனுஷ் படம் 2வது டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். 2வது படமாக டைரக்ஷன் பண்ணுறது வந்து ராயன். அது எப்படி இருக்குன்னா அது எப்படி எமோஷனலாக கொண்டு போவான்னா ஒரு பாசத்தோடு கொண்டு போவான். அது மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம இன்னும் ட்ரைலர் பார்க்கல. ட்ரைலர் பார்த்தா தான் நம்மளுக்கும் எப்படி இருக்கும் எது மாதிரி படம்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ட்ரைலர் பார்த்துருக்கணும். சரி விட்டு பரவாயில்ல, நம்ம டேரெக்டாக சண்டே போயிட்டு வரலாமே. ஆமாம், சண்டே ஈவினிங் ஷோ போனால் அது தெரிஞ்சிடும் ராயன் படம் எப்படி. நீ ரிவ்யூ கேட்டியா ஃபஸ்ட்டு? ரிவ்யூவில் எதுவும் கேட்கல. நீ தான் பார்த்துட்டு இருந்த. நான் கேட்டேன், நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் பாரு அடிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா நீ என்ன படத்துக்கு வர போகிற சரியா? ராயன் கிரிக்கெட்டு கூப்பிட்றாரு. இல்லை ராயன் படம் என் குழந்தையும் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டருக்கு கூட்டி போகிறோம். நானும் என் ஒய்ஃபு ராயன், அதாவது என் தியானீஸ்வர் எல்லாமே போய் பார்க்க போகிறேன் ராயன் படத்துக்கு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த படம் தனுஷ் படம், அதுவும் இல்லாமல் நிறையா ஆக்டர்ஸ் நடிச்சிட்ருக்காங்க. இங்கே அண்ணன் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் நடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டியா? பிரகாஷ்ராஜா? பிரகாஷ்ராஜ். நான் இசை வெளியீட்டு விழா மறந்துட்டேன். அவர் பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. பிரகாஷ்ராஜ் நடிச்சிட்ருக்காரு. அதில் கூட டப்பிங் ஒருத்தன் வந்தான், அவனை மாதிரி பேசுகிற மாதிரி ரொம்ப சிரிப்பாக இருந்தது. சரி, அதை பற்றி நமக்கு எதுக்கு, ராயன் படம் போய் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் சொல்ல போகிறோம்.